وأحمالها أوزارنا كي تمحصا فتهوى بها للمصطفى صاحب اللسى وتعشق من مضجاءنا الحق حسحسا وتستاق من كفه سبح الحسا وفاض بها ماء لأصحابه مربي. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்துல்லாஹ் அம்மா பஅத். வித்ரியா ஷரீஃபினுடைய 26வது நாளான நாம் இன்றைய தினம் 2 பைத்துகளுக்கு நாம் அர்த்தங்களை பார்ப்போம். அதிலே முதலாவது சொல்லப்பட்ட அஹ்மாலுஹா அவுசாருனா கைதமஹஸா என்பது கொஞ்சம் நீண்ட ஒரு சம்பவமாக இருப்பதனால் அதை மிக சுருக்கமாக கடைசி 2 வரிகளுக்கும் அர்த்தம் வைக்கின்றோம். வதஸ்தாகு மன் கஃபிஹி சப்பஹல் ஹஸா, நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையிலே எடுக்கப்பட்ட கற்கள் எல்லாம் தஸ்பீஹ் செய்தது. வஃபால பிஹா மாஉன் லிஅஸ்ஹாபிஹி முரிபி, நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே இருந்து சஹாபாக்களுக்காக தண்ணீர் பீரிட்டு வந்தது. இந்த இரண்டாவது விஷயம் ஏற்கனவே பல தடவை நாம் சொல்லிவிட்ட. பத்ர் யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாத்திரத்தை கைவிட்டாங்க, அதிலிருந்து அவருடைய கையிலிருந்து தண்ணீர் வந்ததெல்லாம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா, ஒரு இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டு நீங்க அப்படி கொஞ்சம் உட்காருங்கன்றாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டு நீங்க இப்படி உட்காருங்கன்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டு நீங்க அப்படி உட்காருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்த காட்டி அங்கங்க உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சில கற்களை தன்னுடைய கையில எடுக்கிறார்கள். அந்த கையிலே அந்த கற்களை எடுத்தவுடன் அது தேனி, குலவி தேனி எப்படி அது ரீங்கார விடுமோ அதே சப்தமாக அது அந்த கற்களின் சப்தம் வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே அந்த கற்கள் தஸ்பீஹ் செய்து. பிறகு அபூபக்கர் அவங்களோட கையில அந்த கல்லுகளை கொடுக்குறாங்க. அந்த கையில அவங்களோட கையில வந்தோடனே அந்த கல்லுகள் தஸ்பீஹ் செய்து. பிறகு அந்த கல் எடுத்து உமர் ரலியல்லாஹு அவங்களோட கையில கொடுக்குறாங்க. அவங்களோட கையில இருக்கும் பொழுது தஸ்பீஹ் செய்யுது. பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களோட கையில கொடுத்தாங்க, அப்பவும் அந்த கற்கள் தஸ்பீஹ் செய்தது. மற்ற சஹாபாக்களோட கையில கொடுக்கிற நேரத்தில் அதை தஸ்பீஹ் செய்யவில்லை என்பதை அங்குள்ளவர்கள் அதை தெளிவாக விவரமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையிலே எடுக்கப்பட்ட அந்த கற்கள் அவருடைய கையை பட்ட அந்த முகப்பத்தின் காரணமாக அவருடைய கையிலே இருந்து தஸ்பீஹ் செய்தது என்பதை பற்றி இந்த விவரத்தில் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல இன்னொரு பைத்தை நாம் மிக சுருக்கமாக சொல்லி பிடித்துக் கொள்கிறோம். வகது மஸ்ஸ வஜ்ஹன் ஃபக்தஸா பிபரீகிஹி பரீக யுரா ஃபீஹி வுஜூஹுன் ஃபரீகிஹி வடிஸ்பைனி ஷுக்கத் சித்ரத்து லிதரீகிஹி வசார உஜாஜல் மாய் அஸ்பன் பிரீகிஹி வகம் ஆயத்தன் ஃபில் அர்தி பானது வ ஃபில் ஜவ்வி. வகது மஸ்ஸ வஜ்ஹன் ஃபக்தஸா பிபரீகிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையினால் தொட்டதின் காரணத்தினால் ஒரு முகம் பளிச்சென்று ஆகிவிட்டது, வெளிச்சமா ஆகிவிட்டது. யுரா ஃபீஹி வுஜூஹு ஃபரீகிஹி, எந்த அளவுக்குன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையினால் தொழப்பட்ட அந்த முகத்துல பளிச்சென்று ஆயிட்டு மற்றவங்களுடைய முகம் தெளிவாக தெரிகின்ற அளவுக்கு, அதாவது கண்ணாடி மாதிரி நல்ல தெளிவாக தெரிகின்ற அளவுக்கு அவருடைய முகம் நல்ல பளிச்சென்று ஆகிவிட்டது. யாருடைய முகம் அப்படி மாறுது சொன்னாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கதாதா இப்னு மல்ஹான் ரலியல்லாஹு அவருடைய முகத்தை தன்னுடைய கையால் அப்படி தடவுறாங்க. அப்படி தடவினோடனே அவங்களோட முகம் அப்படி நல்ல பளிச்சென்று வெளிச்சமாகி மற்றவர்கள் முகம் பார்க்கின்ற கண்ணாடி மாதிரி அவருடைய முகம் நல்ல தெளிவாக ஆகிவிட்டது, ரொம்ப அழகாக ஆகிவிட்டது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை பட்டதன் காரணமாக எத்தனையோ நோயாளிகளும் குணமாகி இருக்கிறார்கள். இப்படி முகங்களும் நல்ல வெளிச்சமானவர்களா இருந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஷுக்கத்து சித்ரத்தா வனிஸ்பைனி ஷுக்கத்து சித்ரத்துல்லி தரீகிஹி, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்துல ஒரு பாதையிலே வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு கடுமையான தூக்கம் வருகிறது, கண் முட்டி முட்டி தூக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அப்படி அவங்க வந்து கொண்டிருக்கும் பொழுது நடுவுல ஒரு இழந்த மரம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரும் பொழுது அந்த தூக்க கலக்கத்துல வரும் பொழுது அந்த மரத்துல போய் மோதக்கூடிய ஒரு நிலைமை வருகின்ற நேரத்தில் டக்குன்னு அந்த மரம் இரண்டாக பிளந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவால போகின்ற அளவுக்கு பாதை கொடுத்து அந்த மரம் இரண்டாக பிளந்து விட்டது. இமாம்கள் சொல்லுகிறார்கள், அதற்கு பின்னால் அந்த மரம் பிளந்த மாதிரியே தான் நின்றது என்பதை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். வசார உஜாஜல் மாஇ அத்பன் பிரீகிஹி, அதே போல உப்பு தண்ணியாக இருந்த கிணற்றினுடைய தண்ணீரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே உமிழ்ந்தார்கள், தன்னுடைய எச்சிலே உமிழ்ந்தார்கள். அந்த தண்ணி மதுரமான நல்ல இனிப்பான தண்ணியாக மாறிவிட்டது. ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, எங்களோட தோட்டத்தில் உள்ள கிணத்தில் உள்ள தண்ணி உப்பு தண்ணியாக மாறிட்டு யார சொல்லலாம், புழங்க முடியல, பயனளிக்க முடியல என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன்னுடைய எச்சிலே அவர்கள் உமிழ்ந்தார்கள். அந்த உமிழ்நீருடைய பரக்கத்தின் காரணமாக அந்த உப்பு தண்ணி நல்ல இனிப்பான மதுரமான தண்ணீராக மாறிவிட்டது என்பதை இதிலே சொல்லி காட்டுகிறார்கள். வக்கம் ஆயத்திற்குள் அருளை பானது வஃபில் ஜவ்வி, எத்தனையோ அவர்களுடைய அற்புதங்கள் இந்த பூமியிலே நிகழ்ந்திருக்கிறது,
வானத்திலே நிகழ்ந்திருக்கு. வானத்திலேனா மேராஜுக்கு போன இடத்துல எத்தனையோ அற்புதங்கள் காட்டினார்கள். இந்த பூமியிலேயும் அவர்கள் எவ்வளவோ அற்புதங்களை காட்டினார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு சம்பந்தப்பட்ட எச்சிலா இருந்தாலும் அவருடைய உடம்போடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அத்தனையுமே பரக்கத்துக்குரியது. அவைகள் நோய்களை நீக்கக்கூடியது. அவருடைய கைப்பட்டதனால் எத்தனையோ பேர்கள் பரக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். கற்கள் கூட தஸ்மீர் செய்தல் என்பதை நாம் இந்த விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை பொருட்டினால் எங்களுக்கும் இதனுடைய வாழ்விலே பரக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.